உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்கடா அழைச்சிட்டு போறே? மாமா வேண்டாம் மாமா. கபில் எங்கடா? மாமா எங்கடா கபில்? விடுங்க ஏன் அடிக்கிறீங்க? வாங்க. டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? மாமா சத்தியமா நான் தமிழை கூட்டு போல மாமா. எனக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வரேன் மாமா. டேய் இவ்வளவு நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச? நாங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம்? ஃபோன் எடுத்து பேச வேண்டியதானே? மரகதா இவன் போய் சொல்றான். இவன் தான் பாப்பா ஏதோ பண்ணிருக்கான். மாமா மாமா கபில் எங்கடா அழைச்சிட்டு போறே? மாமா நில்லுங்க மாமா. பொறுமையா இருங்க மாமா, பேசிக்கலாம். நீ ஏன்டா ஃபோன் எடுக்கல? ஐயோ மாமா, வேலை முடிஞ்சதும் என் ஃப்ரெண்டு பர்த்டேன்னு பார்ட்டி கொடுத்தான். குடிச்சிட்டு போதையில அங்கேயே தூக்கிட்டேன் மாமா. நான் தமிழ் இருக்கிற ஸ்கூல் பக்கமே போல மாமா. எனக்கு இப்பதான் அந்த ஆதி பையன் விஷயம் சொல்லியே தெரிய வந்தது. ஹலோ ஆதி, தமிழ் கிடைச்சாளா ஆதி? துரை வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா அவருக்கும் தமிழை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல பாரதி, நானும் துரையை பார்த்து விசாரிச்சேன். அவருக்கு தமிழை பத்தி எதுவுமே தெரியல. நான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். பாரதி அழாதீங்க. தமிழை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தமிழுக்கு எதுவும் ஆயிருக்காது, வந்துருவா. என் ஃப்ரெண்டு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க, நான் தமிழோட வரேன். அந்த தம்பியும் தமிழை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரா? ஆமா மாமா, நான் அவர்கிட்டயே சொல்லிருக்கேன். இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. துரை கிட்ட தமிழை காணோன்னு அவர் விசாரிச்சிருக்காரு. எப்படியாவது நம்ம புள்ள வீட்டுக்கு வந்தா போதும். காப்பாத்து கடவுளே. ஏற்கனவே ஒரு தடவை அந்த தம்பி தான் தமிழை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு. ஆண்டவா முருகா, அந்த தம்பி கல்லையாச்சு என் பேத்திய காட்டு. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இனிமே நீங்க ஸ்கூலுக்கு தாத்தா, பாட்டி, அம்மா, அத்தை, மாமா, துரை இவங்க யாரும் வராம எப்பவுமே ஸ்கூலை விட்டு வெளியே வரக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், அந்த லிஸ்ட்ல நீங்க மட்டும் வரலையே. ஃப்ரெண்ட் என்னன்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். அப்படின்னா நமக்குள்ள ஒரு டீல். நான் உங்ககிட்ட எப்பெல்லாம் என்னை எவ்வளவு பிடிக்கும்னு கேக்குறேனோ அப்பெல்லாம் என்னை இப்ப சொன்ன மாதிரி இவ்வளவு பிடிக்கும்னு சொல்லணும். டீலா? ஓகே ஃப்ரெண்ட், டீல். அதே மாதிரி நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிடாம வரக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே. எனக்கு என்னமோ தமிழ் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கான்னு என் இன்ஸ்டிங் சொல்லுது. ஆதி, தமிழுக்கு என்னாச்சு? ஐயோ தமிழ்.
ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, என்னதான் நடந்துச்சு? என் பேத்தி எங்கதான் இருந்தா? ஐயோ, மிகப்பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க தம்பி. எங்க மொத்த குடும்பமும் எங்க வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் தம்பி. டாக்டர் என்ன சொன்னாங்க தம்பி? பார்த்துட்டு இருக்காங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா? நான் சொல்ல போறத கேட்டு யாரும் பதட்டப்பட வேணாம். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆசிட் கசிவால வந்த புகைங்கிறதுனால அதுல பாய்சன் கலந்துருக்கு. ஐயோ, ஐயோ, பிளட் சாம்பிள லேபுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த புகை லன்ஸுக்குள்ள போய் ரொம்ப நேரமா ஆக்சிஜன் இல்லாம போனதுனால மயக்கத்துக்கு போயிருக்கா. இப்ப அதுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. நான் கொடுத்துருக்கிற மருந்து குழந்தையோட பாடியில எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால நம்ம 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனசை எதுக்கும் தளர விடாதீங்க. கடவுள் இருக்காரு. எல்லாரும் பார்த்து தொந்தரவு பண்ண வேணாம். யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க. ஓகே? பாரதி, பாரதி, பாரதி. அத்தை, தமிழ் தமிழ் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? பாரதி, எனக்கு பயமா இருக்கு அத்தை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.